Hi students, இன்னைக்கு 10th standard geometry ல example 4.12 ல இருந்து 4.14 வரைக்கும் பார்க்கலாம். இங்க 4.12 என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. In triangle ABC, if DE is parallel to BC, AD equal to x, DB equal to x minus 2, AE equal to x plus 2 and EC equal to x minus 1, then find the length of the sides AB and EC. So இதெல்லாம் வேல்யூவா கொடுக்காம x, x plus 2, x minus 2, x minus 1 கொடுத்திருக்காங்க. So இதை வச்சு AD யோட வேல்யூ, BD யோட வேல்யூ, AE யோட வேல்யூ, EC யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? So நம்ம கொடுத்திருக்கிறத ஃபுல்லா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். அடுத்ததா by Thales theorem படி நம்ம என்ன எப்படி எழுதுவோம், AD by BD equal to AE by EC அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? So AD க்கு பதிலா என்ன பண்ணணும், x, BD க்கு பதிலா x minus 2, AE க்கு பதிலா x plus 2, EC க்கு பதிலா x minus 1. இப்போ இதெல்லாத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். பண்ணா என்ன வரும், x into x minus 1 equal to x plus 2 into x minus 2 வரும். ஸோ இதை வந்து நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், x into x வந்து x squared minus x. இது பார்க்கிறதுக்கு a minus b into a plus bன்ற மாதிரி இருக்குது. ஸோ a squared minus b squaredனா x squared minus 4 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ x squared கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மீதி இருக்கிறது minus x equal to minus 4, மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆச்சுன்னா x equal to 4னு கிடைக்கும். இங்கே xை நம்ம என்னென்னு வச்சுருக்கிறோம், ADன்னு வச்சுருக்கிறோம். ஸோ AD equal to 4. இப்போ இதிலேருந்து நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். BD வந்து நம்ம என்னென்னு வச்சுருக்கோம், DBயை வந்து என்னென்னு வச்சுருக்கோம்னா x minus 2ன்னு வச்சுருக்கோம். இதில் எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன், 4. 4லேருந்து 2வை சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு டிபியோட வேல்யூ வந்து என்ன கிடச்சிரும், 2 அப்படின்னு கிடச்சிரும். ஓகேங்களா? அடுத்தது ஏஇயோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஏஇ வந்து என்னென்னு வச்சுருக்கோன்னு பாருங்கள், x plus 2ன்னு வச்சுருக்கோம். ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், 4 plus 2 வந்து உங்களுக்கு 6 கிடச்சிரும். அடுத்தது ஈசிக்கு பதிலாக என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா x minus 1ன்னு வச்சுருக்கோம். இங்கே எக்ஸுக்கு பதிலாக 4 minus 1 equal to 3. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம போட்டிருக்கிறது சரியான்னு பார்க்கறது கூட இந்த வேல்யூவெல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா 4/2 வந்து 2 வரும், 6/3 வந்து அதுவும் 2ன்னு வரும், ரெண்டுமே ஈக்குவல்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ அடுத்த ப்ராப்ளம் 4.13 பார்க்கலாம். 4.13 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். D and E are respectively the points on the sides of AB and AC. AB and ACன்ற பாயிண்ட்டு சைடில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் டியும் இயும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் AB, AD, AC, AEயோட வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஷோ தட் DE இஸ் parallel to BC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேரலல்னா என்ன அர்த்தம்னா, இது ரெண்டோட வேல்யூவும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருந்தால் தான் அது வந்து நம்ம என்ன சொல்ல முடியும், பேரலல் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ முதல்ல கொடுத்துருக்கிறத ஃபுல்லாக என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் வந்து தேல்ஸ் தியரம் படி எழுதணும்னா எப்படி எழுதுவோம், AD by DB equal to AE by ECன்னு எழுதுவோம். இதில் AD நம்மளுக்கு இருக்குது, ஆனால் DB கொடுக்கல. என்ன தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா AB தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ABயில் இருந்து ADயை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்னா BD கிடச்சிரும். சரிங்களா? ஸோ ABயிலேருந்து AD அப்போ 5.6லேருந்து 1.4 சப்ட்ராக்ட் பண்ணால் 4.2 கிடைக்கும். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா AE கொடுத்துருக்காங்க, அப்புறம் AC தான் கொடுத்துருக்காங்க. ஸோ EC கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், ACயில் இருந்து இந்த AEயை சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா 7.2லேருந்து 1.8 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 5.4ன்னு கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ADக்கு பதிலாக 1.4, DBக்கு பதிலாக 4.2, அதுக்கப்புறமேல்ட்டு ECக்கு பதிலாக 5.4, AEக்கு பதிலாக 1.8. இப்போ 1.4 நம்ம இது ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது எத்தனை டைம்ஸ் வரும்னா 3 டைம்ஸ் உங்களுக்கு வரும். அதே மாதிரி 1.8ஓட 3யை மல்டிப்ளை பண்ணும்போது 5.4 கிடைக்கும். ஸோ ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு என்ன தான் கிடச்சிருக்கு, 1/3 தான் கிடச்சிருக்கு. ஸோ AD by DB equal to AE by EC, ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்குது. ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுனாலே என்ன அர்த்தம், DEயும் BCயும் பேரலாக இருக்கதா தான் அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், எக்ஸாம்பிள் 4.14. In a figure, DE is parallel to AC and DC is parallel to AP, then prove that BE by EC equal to BC by CP அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு இருக்குது. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க போகிற ட்ரையாங்கிள் BPA எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். BPA வந்து இந்த படத்தில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், இதுதான் BPA. இதில் எதெல்லாம் பேரலல்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், டிசியும் ஏபியும்.
டிசி எங்கே இருக்குது பாருங்கள், இதுவும் ஏபியும் என்ன செஞ்சுருக்கு, ரெண்டும் பேரலாக இருக்குது. ஸோ பை தேல்ஸ் தியரம் படி நம்ம எழுதுறதுக்கு இந்த ட்ரையாங்கிள் என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சம் திருப்பி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ மேலே பி இந்த பாருங்கள் பிசிபி பிடிஏ இது அந்த மாதிரி நம்ம எழுதியிருக்கோம். அப்போ இதை எப்படி எழுதுவோம், பிசி பை சிபி ஈக்குவல் டு பிடி பை டிஏன்னு எழுதுவோம். அப்படி தானே எழுதுவோம். ஸோ எழுதியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம 1 அப்படின்னு நோட் பண்ணிக்குவோம். அடுத்த ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா பிசிஏ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இதுதான் பிசிஏ. இதில் எது பேரலல்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், டிஇயும் ஏசியும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் பை தேல்ஸ் தியரம் படி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், திருப்பி எழுதிக்கலாம். அப்போ எழுதும்போது எப்படி எழுதுவோம், பிஇ பை இசி ஈக்குவல் டு பிடி பை டிஏ அப்படின்னு எழுதுவோம் இல்லையா. இதை வந்து 2ன்னு வச்சுக்கலாம். இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இங்கேயும் பிடி பை டிஏ தான், இங்கேயும் பிடி பை டிஏ தான். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, அதாவது ரைட் சைடில் இருக்கக்கூடிய ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லெஃப்ட் சைடில் இருக்கிறதும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரம் 1 and 2 we have BC by CP equal to BE by EC. ஸோ அதான் இங்கே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை நம்ம என்ன செஞ்சிட்டோம், ப்ரூவ் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.